வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம், சர்வதேச வர்த்தக கண்காட்சி மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். மற்றவர்களை பெரிதும் சார்ந்திருக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சி வரம்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மற்றவர்களை நம்பி இருப்பதன் மூலம் முன்னேற்றத்தை அடைய முடியாது எனவும் டிரம்பை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி. இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹானின் பதவிக்காலத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. இம்மாதத்துடன் பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் மேலும் 8 மாதங்களுக்கு நீட்டிப்பு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் அமைந்த பாகிஸ்தான் வளைகுடாவில் திமுக அரசு அறிவித்த கடற்பசு பாதுகாப்புக்கு உலகளாவிய அங்கீகாரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மறைந்த தமிழ்நாடு எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் KN நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல். மக்கள் பிரதிநிதியை பிச்சைக்காரன் என இழிவுபடுத்துவதா என எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். மக்கள் நம்பிக்கையை நாடுவது பிச்சை கேட்பது அல்ல, அது ஜனநாயகத்தின் அடித்தளம் எனவும் காட்டம். சட்டமன்ற குழு தலைவராக உள்ள GK மணியை மாற்ற வேண்டும். சட்டப்பேரவை செயலாளரிடம் அன்புமணி ஆதரவு MLAக்கள் மனு. தனிநபர் தாக்குதல் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உகந்ததல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொள்கின்றனர். மக்கள் யாரும் அவர்களை புகழ்ந்ததாக தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சாடல். தாவைக்கா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீட்டிப்பு என தகவல். ஏற்கனவே வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீட்டிப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்டோக்களை அனுமதிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம். ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட ஏராளமானோர் பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி. நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் இரு சமூக மாணவர்களுக்கிடையே மோதல். மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சரமரியாக தாக்கிக் கொண்டதில் ஒரு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. கொடைக்கானல் மலைச்சாலையில் முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற கார் கவிழ்ந்து விபத்து. அந்தரத்தில் தொங்கிய காரிலிருந்து பயணிகள் பத்திரமாக மீட்பு. புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே பேருந்தின் படிக்கட்டு கதவில் சாய்ந்தவாறு பயணித்த மாணவன் கீழே விழுந்து உயிரிழப்பு.
கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். கோவை அருகே தனியார் காப்பகத்தில் குழந்தைகள் தாக்கப்பட்ட விவகாரம். வீடியோ வைரலான நிலையில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் நேரில் விசாரணை. தனியார் காப்பகத்தில் குழந்தையை தாக்கிய நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உறுதி. செங்கோட்டையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆர்ச் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றம். விரைவில் புதிய ஆர்ச் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. உடுமலை சுகுணா ஃபுட்ஸ் தாய் கோழி பண்ணை மண்டல அலுவலகத்தில் 3வது நாளாக நீடிக்கும் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். திண்டிவனத்தில் கடந்த 1 வருடமாக கோழி பண்ணையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்த 9 பேர் மீட்பு. கோழி பண்ணை உரிமையாளர்கள் 2 மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் இளைஞரை வெட்டி வாய்க்காலில் வீசிய வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபர் கைது. சென்னையில் வீட்டில் பதுங்கியிருந்த இளைஞரை காரில் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. விவாகரத்து கோரிய வழக்கில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், பாடகி சைந்தவி இருவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். வழக்கு தொடர்பாக வரும் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது சென்னை குடும்ப நல நீதிமன்றம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவ 2ஆம் நாளில் சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமி. மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். தெலுங்கானாவில் காதல் திருமணம் செய்து கொண்ட மகளை கண்களில் மிளகாய் பொடியை தூவி காரில் கடத்தி சென்ற பெற்றோர். வீட்டில் இருந்தவர்களை தாக்கிவிட்டு பெண்ணை தரதரவென இழுத்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கொல்கத்தாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ரோல்ஸ் ராய்ஸ் கார். நகரின் மோசமான வடிகால் அமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு குறைபாடுகளே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. H-1B விசா கூடுதல் கட்டண விவகாரத்தில் எதுவும் பேசக்கூடாத நாடாக இந்தியா மாறியிருக்கிறது. அமெரிக்காவிற்கு அடிமையாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் காட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைவு. 1 சவரன் தங்கம் 84,080 ரூபாய்க்கு விற்பனை. ஏடிஎம் மூலம் PF பணத்தை எடுக்கும் புதிய வசதி அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு தள்ளிப்போவதாக தகவல். அதிகபட்ச உச்சவரம்பு எத்தனை முறை பணம் எடுப்பது உள்ளிட்ட விதிமுறைகள் பயனர்களுக்கு விதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. PF பணத்தை திருமணம், படிப்பு, உடல்நல பிரச்சினைகள், வீடு போன்ற வரையறை செய்யப்பட்ட காரணங்களுக்காக மட்டுமே எடுக்க வேண்டும். வரையறைக்கு அப்பாற்பட்ட காரணங்களுக்காக பணம் எடுத்தால் 3 ஆண்டுகளுக்கு மீண்டும் பணம் எடுக்க முடியாது என தொழிலாளர் நலத்துறை அறிவிப்பு. ரஷ்யா ஒன்றும் தனித்துவமான நாடு அல்ல, காகித புலி போல் செயல்படுகின்றனர். உக்ரைன் ரஷ்யா இடையே நீடித்து வரும் போரை சுட்டிக்காட்டிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். பல தடைகளை விதித்த போதும் பொருளாதார ரீதியாக ரஷ்யா நிலைத்து நிற்கிறது. ரஷ்யா ஒன்றும் காகித புலி அல்ல, உண்மையான கரடி என டிரம்புக்கு அதிபர் புதின் பதிலடி.
ரக்ஸா புயல் எதிரொலியாக தைவான், பிலிப்பைன்ஸ் நாடுகளில் இதுவரை 27 பேர் உயிரிழந்த சோகம். ஹாங்காங்கில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ரஷ்யாவுடனான சீன நிறுவனங்களின் வர்த்தகத்தை தடுத்தால் சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாக்க எதிர் நடவடிக்கைகளை எடுக்கும். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சீனா எச்சரிக்கை. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஈரான் ஒரு நாளும் அணு ஆயுதங்களை உருவாக்க முயன்றதில்லை, இனியும் முயற்சிக்கப் போவதில்லை. ஈரான் அதிபர் மசூத் திட்டவட்டம். ரக்ஸா புயல் எதிரொலியாக ஹாங்காங்கிலிருந்து சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. சீனாவில் புயலால் இதுவரை 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் பிசிசிஐ புகார். ஆசிய கோப்பை சூப்பர் 4 போட்டியில் ஆத்திரமூட்டும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு.